பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம தோண்டு போகாமல் இந்த 1 மந்த் மட்டும் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே இருக்கு பாருங்க 7 மணிங்களா. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மணி 7. நான் கடையில் நின்றுட்டுருக்கேன். மார்னிங் 7 மணி இன்னும் நான் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கல. எக்ஸசைஸ் வந்து ஒரு 200 ஜம்பிங் ஜாக் பண்ணி முடித்தேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அவங்க கொஞ்சம் வெளியே போகிறாங்க அன்றைக்கி. ஸோ அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுவேன், அதனால வந்து நீங்கள் போய் கடையை திறங்க, நான் பின்னாடியே வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கடையை திறந்து உட்காந்துருக்கேன். இனி வந்து நான் போய் சமைக்கணும், எல்லாமே பண்ணணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டு பண்ண முடியாது, ஏன்னா மணி இங்கேயே 7. நான் போய் பாப்பாங்களுக்கு வேறு சமைச்சு ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஃபுல்லாக கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன டைம் எப்படி கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கிடைக்கிற டைமில் நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் சாப்பிட்டேன் நான். ஸோ சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை நான் மேலே அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஷாப் வந்துச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம தான் வந்து ஷாப்பு ப்ளஸ் வந்து பசங்களை எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12:45 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் தொழுதுட்டு வந்திருக்கேன். இப்போ தான் தொழுது முடித்தேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இல்லை நீங்கள் பூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நம்ம பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால வந்துட்டு நடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு திரும்ப பார்ப்பாங்க வந்ததுக்கப்புறம் மாடியில் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தோம்னா மொத்தம் 1 மணி நேரம் கணக்காயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நடக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சின்னவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, பெரியவங்க ஸ்கூல் போயிருக்காங்களா. ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப மாடியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நடப்போம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 20 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 12:45 போல் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:20 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் நடந்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டோமா. ஸோ திரும்ப வந்து ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறம் மாடியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு 1 மணி நேரம் இன்றைக்கி வாக்கிங் முடிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு எப்பயும் 1/2 மணி நேரம் நடப்போம். இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணாததுனால இன்றைக்கி 1 மணி நேரம் நடக்கிற மாதிரி, அதுவும் இல்லாமல் டைம் இருக்குது. ஸோ அதனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் நடந்துருவேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்ணும். ஸோ உங்களுக்கு நான் லஞ்ச் பிளேட் என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 3 பீஸ் வந்து ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் 2 ஹோல் எக்கு, கொஞ்சமாக பப்பாளி. ஸோ இதான் இன்றைக்கான லஞ்சு. நான் நேற்று சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டான டயட்டில் வந்து ஃபுல்லாக போயிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்கு என்னோடய பிளேட். வந்து கடை லீவுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம், வந்துட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடை ஓப்பன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நல்லாவே நம்ம மதியமே ஒரு 1/2 hour வந்து அங்கேயும் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் போய் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களை நான் ஷாப்பில் போயிட்டு பார்க்குறேன். நான் கடைக்கு போயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்த மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. வந்து உள்ளே கூட கொஞ்ச நேரம் கூட உட்காரல. ஸோ நம்ம 1/2 மணி நேரம் நடக்கணும்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டோம். ஸோ அதுக்காக நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நடந்து முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் சக்கரவள்ளி இருக்குது, அப்புறம் ஒரு முட்டை இருக்குது. ஸோ அதான் நைட் டின்னராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி டேவும் வந்து நம்ம சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய டிப்ஸு சொல்லியிருந்தீங்க. சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டதுக்காக சொன்னதுக்கு உண்மையுமே நான் கொஞ்சம் பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம தோண்டு போகாமல் இந்த 1 month மட்டும் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்போம். ஸோ நடந்து முடிச்சுட்டு நான் அவங்க கூட பேசுகிறேன். ஸோ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா இப்போ 6:55 ஆகுது. ஸோ நம்ம வந்து 6:25 போல் நடக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து 6:55 ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மார்னிங் அதாவது ஆஃப்டர்நூன் வந்து நம்ம ஒரு 1/2 hour நடந்திருப்போம். இப்போ ஒரு 1/2 hour, மொத்தமாக டோட்டலாக 1 hour நம்ம வந்து நடந்து முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் 10K ஸ்டெப்ஸ் வந்து நடக்க சொல்கிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்ன மாதிரி டைம் கிடைக்க மாட்டேங்குதுனால நம்ம வீட்டிலே இருப்போம். ஸோ அதனால் வந்து அது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு 50 நாள் சேலஞ்ச் போட்டிருப்போம் இல்லைங்களா, 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடந்து முடிச்சிருவேன். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், எந்த வேலையும் இருக்காது. ஸோ அது ஒன்று தான் இருக்கும்.
அதனால வந்து அதனால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போலாம் என்னால் அது கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இதான் ரீசன் நான் வந்து 10K ஸ்டெப் நடக்காததுக்கு. ஸோ அதான் இப்போ நம்ம போய் நம்ம டின்னர் வந்து சாப்பிட்லாம். என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் வந்து ஸ்டீம் பண்ண சக்கரவள்ளியும் ஒரு முட்டையும் இருக்குது. ஸோ இதான் இன்னைக்கான டின்னர். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு டே வந்து சூப்பராகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு நான் ஷாப் வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டே வந்து அவ்வளோதான். இந்த 1 மந்த் வந்து நம்மளுக்கு தான் போக போகுது. ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பை.